அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலாவிடத்தில் துவாவை விட கண்ணியமான அந்தஸ்துள்ள அமல் வேறில்லை. சிரமமான பதட்டமான நேரங்களில் அல்லாஹு தனது துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என எவர் நாடுகிறாரோ அவர் மகிழ்ச்சியான நேரத்தில் அதிகமாக துவா செய்து வரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். துவா மூமினின் ஆயுதம், தீனின் தூண், வானங்கள் பூமியின் ஒளி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடியான் பாவத்திற்கும் உறவு முறிவுக்கும் துவா கேட்காமல் அவன் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும், யா ரசூலுல்லாஹ், அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. நான் துவா கேட்டேன், மீண்டும் துவா கேட்டேன், ஆனால் எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சலைத்து துவா கேட்பதை விட்டுவிடுவதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையில் துவா கேட்கும் நேரத்தில் மக்கள் வானத்தின் பக்கம் தங்கள் பார்வையை உயர்த்துவதை தவிர்க்கவும். துவா கேட்கும்போது பார்வையை உயர்த்துவார்களேயானால் அவர்களின் பார்வை பறிக்கப்பட்டு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தொழும்போது வானத்தை நோக்கி பார்வையை உயர்த்துவது தடுக்கப்பட்டுள்ளது. துவா செய்யும் பொழுது குறிப்பாக பார்வை வானத்தின் பக்கம் உயர்ந்து விடுகிறது என்ற காரணத்தினால் தடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹு தாலாவிடம் துவா கேளுங்கள். யாருடைய உள்ளம் துவா செய்யும் போது அல்லாஹு தாலாவை மறந்தும் அவன் அல்லாதவற்றில் ஈடுபட்டும் இருக்குமோ அவரது துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதையும் விளங்கி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.